கங்கைக்கு என்ன அப்படி ஒரு குற்றம்? பகீரதன் வேண்ட கங்கை இந்த மண்ணுக்கு வந்துச்சு. வந்த நிலையில அதை பிரிந்து வந்த மேலுலகத்தில் இருந்த கங்கை மண்ணுலகத்துக்கு வந்ததனால பெரும் சீற்றத்தோடு வந்தாள். அந்த சீற்றம் தணிய வேண்டும் என்று பகீரதன் மீண்டும் சிவபெருமான்கிட்ட முறையிட்டான். கடவுளே, உன்னை நான் கேட்டேன், நீயும் கொடுத்துட்ட, ஆனால் அவருடைய சீற்றத்தை இந்த மண் உலகம் தாங்காதே அப்படின்னு கவலைப்படாத அப்படின்னு பகீரதன் பொருட்டு மீண்டும் கங்கையை என்ன பண்ணாரு, அந்த கோபத்தை தணிப்பதற்காக தன் சடையில வச்சு தடுத்து நிறுத்தி அருள் செய்தார். இது திருவாசகத்தில் திருச்சாழல் அப்படிங்கிற பகுதியில் அழகா மணிவாசக பெருமான் அதை பதிவு. ஏன் கங்கையை மட்டும் சடையில வைக்காம போயிருந்தா இந்த உலகம் நீரால் சூழப்பட்டு முற்றிலும் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். எனவே பெருமான் கங்கையை தலையில் கொண்டது காதல் காரணமாக இல்லை, கருணை காரணமாக. மணிவாசக பெருமான் பதிவு செய்கிறார். என மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி, சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலனேல் தரணி எல்லாம் பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாலலோ. பெரிய கேடு வந்திருக்கும் ஐயா இந்த உலகம். அந்த கேட்டிலிருந்து உலகத்தை காப்பாத்துறதுக்கு